God has made everything beautiful in its time. Ecclesiastes chapter 3 verse 11. எனக்கு பின்பாக தெரிகிறது பாருங்க, பெசிபிக் கோஸ்ட்ல நான் சியாட்டில் பக்கத்துல நிக்கிறேன். எனக்கு பின்பாக அழகான இந்த சன்செட்டை பாருங்க, எவ்வளவு மன ரம்யமா இருக்கிறது. அந்த கடலுக்குள்ள இந்த பெர்ஃபெக்ட் டைமிங், இந்த ஷாட்டுக்காக பெரிய பெரிய போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இங்க வந்து இந்த இடத்துல இந்த போட்டோ எடுப்பாங்க. நம்ம லைஃப்ல சில பெர்ஃபெக்ட் டைமிங் இருக்குது. அந்த டைமிங் நம்ம லைஃப்ல மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, பியூட்டியை கொண்டு வரும். ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஹாட்டன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மலைகள்ல இப்போ நேலு அப்படின்ற ஒரு அழகான ஃப்ளவர் இப்போ ப்ளூம் ஆகி கொண்டிருக்கிறது. இட் ப்ளூம்ஸ் ஒன்ஸ் எவ்ரி 12 years. வயலட், ப்ளூ, பிங்க்ல ப்ளோசமா இருக்கிற அந்த அழகான அந்த மலர்கள் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும். ஆனா என்ன ஆச்சரியம்னு சொன்னா, 12 வருஷமா அந்த பனிக்குள்ள, உயர்ந்த மலையில பனிக்குள்ள மறைந்து இருந்த அந்த அழகான பூ 12th year வரும்போது அது ப்ளூம் ஆகுது. நிறை தெரியுமா குறிக்கிறது? உங்களுக்குள்ளேயும் மறைந்திருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்ற வேளையில அவர் ப்ளூம் பண்ண வைக்க போறார். 12 years சைலண்ட். ஆனா அந்த 12th year வரும்போது உள்ள ஏதோ ஒன்று ஆக்டிவேட் ஆகி அது எவ்வளவு அழகா ப்ளூம் ஆகுது. அதே மாதிரிதான் உங்களையே கர்த்தர் சில வேளைகளை மறைத்து வைத்திருப்பார். அந்த மறைத்து வைக்கிற நேரத்துல God is working deeply inside you. Probably you are not fragrant, you are not beautiful, but when your time comes, you will be the attraction of the entire world. இன்னைக்கு இந்த அழகான நேலு ஃப்ளவர்ஸை பார்க்கறது உலகம் முழுவதும் இருக்கிற போட்டோகிராஃபர்ஸும் நிறைய ஆர்டிஸ்டும் இந்த மலைகளுக்கு, ஹாட்டனுக்கு அவங்க வருகிறார்கள். இந்த 12 வருடமும் இந்த பூ என்ன பண்ணுச்சுன்னா உள்ளேயே ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நான் ஒரு நாள் நிச்சயமாய் வெளியே வருவேன், ஒரு நாள் நான் அழகா மலருவேன், ஒரு நாள் நான் அநேகர் பார்க்கத்தக்கதாக வியக்கும் வண்ணமாய் மாறுவேன்னு சொல்லி இந்த அழகான இந்த பூ தனக்குள்ளே சொல்லி கொண்டது. 12 வருஷம் செத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா 12வது வருஷம் உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டவர் உங்களையும் அது மாதிரி தான் உயிர்ப்பிக்க போகிறார். God is going to revive you. It doesn't matter how many years your life was silent. One day God is going to make you bloom. இது என்ன தெரியுமா குறிக்குது? இந்த செடி 12 வருஷமா விசுவாசத்தில் நின்றுருக்குது. It was an incubator of faith. அதுவும் எந்த மாதிரி இடம் தெரியுமா? சாதாரண பிளெயின்ல இல்லைங்க, மலையில, அதுலயும் பனியிலையும் பயங்கரமான அந்த நேரத்துல இந்த மலர் என்ன செய்யுதுன்னா தனக்குள்ள சொல்லி கொண்டது, விசுவாசத்துல காத்திரு காத்திரு காத்திரு. உள்ளேயே வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் வந்தோடனே அழகா அது மலர்ந்தது போல. Today God has kept you in a place where you are hidden, but like the Nelu flower, you are going to bloom abundantly, completely, perfectly and right on time. அதனால்தான் Habakkuk chapter 2 verse 3 சொல்லுகிறது, though it linger, wait for it, it will certainly come and it will not delay. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். endemic beauty designed for just one land. உலகம் முழுவதிலும் இந்த நேலு ஃப்ளவர் ஒரே இடத்துல மட்டும்தான் அது பூக்கிறது. ஸ்ரீலங்கால ஹாட்டன்ல மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. இது so unique. அந்த செடியினுடைய அந்த அந்த அழகான மலர்களை கொண்டு வருகிற அதனுடைய இடம், பதம், கால தட்ப வெப்பநிலைகள் எல்லாவற்றிலும், all the climatic conditions, everything is suitable only for that mountain. God says, I have chosen you and I will glorify you. I will make everything perfect in your life. Delay is not denial. When you bloom, when that child gets born, when that job that you've been waiting for, when that dream business that you've been waiting for, when it comes, it is going to be awesome. Today I want to let you know, you are not dead. The vision God entrusted inside you is still hibernating. The time is coming and God is going to make you so beautiful. And like this beautiful sunset, I'm telling you, your life is going to be a beauty to behold forever. God bless you like the Nelu flower. You are a beauty, a historic beauty that is going to bring glory to God. God bless you. Have a wonderful day.